என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன விளம்பரம். நான் வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறேன். அதில் வந்து ஒரு அல்ட்ரா ஹெச் நெக்லைன்ஸ் குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய்க்கு மேலே கேபிட்டல் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க ஒரு ட்ரேடிங் கற்றுக்கின்னு ஒரு ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். எங்கள் ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். நீங்கள் ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் அல்ட்ரா சென்னை கிளைண்ட்ஸு. ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் நான் சென்னையில் இருப்பேன். ஸோ அந்த 2 மாதம் இந்த ப்ரோக்ராம் நடத்த போகிறேன். ஏற்கனவே சிலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கள் ஆஃபீஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது போர் ஓய்ந்ததா? இப்போ நம்ம போர் அப்படின்னு ஒரு பொதுவாக பேர் வச்சுருக்கிறோம். இதில் வந்து 2 போர் இருக்குது. ஒன்று இந்தியா பாகிஸ்தான், இன்னொன்று வந்து அமெரிக்கா வர்சஸ் வேர்ல்டு வர்த்தக போர். இந்தியா பாகிஸ்தான் அது வந்து ஒரு போர் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கருத்துக்களை வந்து கொஞ்சம் சொல்லிடுவோம். இந்தியாவில் பிரச்சனை என்னென்னா, எதை எடுத்தாலும் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. எது எடுத்தாலும் அரசியலாக்கப்படுகிறது. தேசபக்தி அரசியலாக்கப்படுகிறது. எல்லாமே இங்கே வந்து அரசியல் தான். நீங்கள் எதையாவது பேசுனீங்கன்னா நீங்களை வந்து தேச துரோகி அப்படின்னுடுவாங்க. ஸோ இப்போது முதல் கேள்வி என்னென்னா, ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு, நாங்கள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அவர்களுடைய சகோதரியை வைத்து அடித்தோம் அப்படின்ட்டு ஒரு இந்திய இராணுவ அதிகாரியை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்னைக்கு நாம் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள்னு பார்க்குறோமோ அன்னைக்கு தான் இந்தியா உருப்படும். என்னைக்கு நாம் இந்துக்கள் முஸ்லீம்கள்னு பார்க்குறோமோ அன்றைக்கி வரைக்கும் இந்தியா உருப்படாது. ஸோ எப்படி வந்து ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய சகோதரின்னு ஒரு இந்திய பெண்மணியை ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. அவர் இன்னும் பதவியில் இருக்கிறாரு. யாரும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எப்படி ஒரு அமைச்சர் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த போலீஸில் எடுப்பாங்க? ஒரு நீதிமன்றம் தானாக முன் வந்து அவர் மேலே கேஸ் எடுக்கிறாங்க. அவர் இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஆனால் இந்தியாவில் தான் இப்படி இந்துக்கள் முஸ்லீம்கள்னு பார்க்குறாங்களே தவிர பாகிஸ்தானில் அப்படி பார்க்கறதில்ல. பாகிஸ்தானில் அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? பாகிஸ்தானுக்கு வந்து காஷ்மீரும் பார்டர் தான், பஞ்சாபும் பார்டர் தான், ராஜஸ்தான் பார்டரு, குஜராத் பார்டரு. ஆனால் அதிகபட்சமாக அவங்க அட்டாக் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் அட்டாக் பண்ணுறாங்க. இதனால் சாகிறது மொத்தம் முஸ்லீம்கள் தான் சாகுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்து முஸ்லீம்னு பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து குஜராத்து, ராஜஸ்தான், பஞ்சாபை மட்டும்தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. காஷ்மீர் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அட்டாக் பண்ணுறது 95% காஷ்மீரில் தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த போரில் இறந்த சிவிலியன்கள், அடிப்பட்ட சிவிலியன்கள், பாதிக்கப்பட்ட சிவிலியன்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா 99% முஸ்லீம்கள். ஸோ பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் இந்தியான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்தியா பாகிஸ்தான்னு பார்க்குறதில்ல, இந்து முஸ்லீம்னு பார்க்குறோம். இதுதான் வந்து பிரச்சனை. இதுதான் வந்து எல்லாமே அரசியலாக்கப்படுகின்றது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு நடவடிக்கை எடுப்பார். எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். யாருமே வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தை கிடையாது. யாருக்கும் இங்கே பெரிய அதிகபட்ச செல்வாக்கெல்லாம் இருக்காது. இருந்தாலும் இந்த அரசியலுக்காக சிலர் பேசுகிறது வந்து உங்களால் காது கொடுத்தே கேட்க முடியாது. ஒரு பிரபல சினிமா நடிகை சொல்கிறாங்க, அவங்க ஒரு எம்பி. இப்போது யுஎஸ் பிரசிடெண்ட்டு 2 தடவை தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆனால் நரேந்திர மோடி 3 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அதனால் நரேந்திர மோடி வந்து யுஎஸ் பிரசிடெண்ட்டோட உயர்ந்தவர் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் காலனியில் ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் நான் வந்து 5ஆவது தடவை பிரசிடெண்ட் ஆகிட்டேன். ஆனால் நம்ம ஜனாதிபதி முர்மு 1 தடவை தான் பிரசிடெண்ட் ஆகிருக்கிறாங்க.
ஸோ ஜனாதிபதி முர்மு ஒரு தடவை தான் பிரசிடென்ட் ஆகிருக்கிறாங்க, நான் 5 தடவை பிரசிடென்ட் ஆகிட்டேன், அதனால் நான் வந்து ஜனாதிபதி முர்முவோட நான் பல மடங்கு உயர்ந்தவன் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். சரி, நம்மளோட உயர்ந்தவர்களும் இருப்பாங்க, நம்மளோட தாழ்ந்தவங்களும் இருப்பாங்க. ஒரு காடுன்னு இருந்தால் காட்டில் சிங்கமும் இருக்கும், எறும்பும் இருக்கும், புலியும் இருக்கும், மானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ உலகத்தில் எல்லாருமே வந்து ஒரு உயர்ந்தவர்கள் ஆகிட முடியாது. அந்த நிதர்சனம் வந்து எப்போ இவங்களுக்கு புரிய போகுது. சரி, இப்போ என்ன பண்ணாங்க, துருக்கி வந்து இந்தியாவுக்கு ட்ரோன்ஸு சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியை பாய்காட் பண்ணுங்க. ஒரு மேக் மை ட்ரிப்புன்னு இருக்குது, அவங்க ஒரு பிஸ்னஸ்ஸு. அவங்க டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்கணும். நான் போய் துருக்கிக்கெல்லாம் டிக்கெட்டு புக் பண்ண மாட்டேன், பாய்காட் துருக்கியோட கம்பெனி ஒன்று வந்து லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி, அப்போ துருக்கி தானே வந்து ட்ரோன்ஸை சப்ளை பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. சரி, இப்போ அடுத்த கேள்வி, பாகிஸ்தானுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்குறது யார்? அமெரிக்கா தானே கொடுக்குறாங்க. அமெரிக்கா பண்ணுங்களேன். அமெரிக்கா நிறுவனங்கள் இங்கே யாரும் வரக்கூடாது, அமெரிக்க நிறுவனங்களுக்கு இங்கே யாருக்கும் லைசன்ஸ் கிடையாது, இங்கேருந்து அமெரிக்கா போகிற யாருக்கும் விசா கிடையாது, மீன்ஸ் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணி யாராவது அமெரிக்காவுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டோம், சொல்ல வேண்டியது தானே. ஸோ அப்போ என்னன்னா வந்து ஒரு எளியவன்னா அவனை நம்ம வந்து மிதிக்கிறதும், வலியவன் காலில் நம்ம விழுறதும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஒரு திருக்குறள், நான் ஒன்றும் தமிழெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் படிக்கலை, ஆனால் ஒரு திருக்குறள், அந்த திருக்குறள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த கருத்து மட்டும் ஞாபகம் இருக்குது. வலியவனோ எளியவனோ யாரு கூட நீ சண்டை போடக்கூடாது. நீ வலியவனா கூட சண்டை போட்டினா கண்டிப்பாக நீ தோத்துருவ. ஸோ அதனால் நீ வந்து சண்டை போடுறதுல இதுவே கிடையாது, மீனிங்கே கிடையாது. ஒரு எளியவனா கூட சண்டை போட்டினா பார்க்குறவனா என்ன சொல்லலாம், பாருப்பா சின்ன பையனை போட்டு சண்டை போடுறான் என்ன அப்படின்னு உன்னை ஏளனமாக பேசுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே உனக்கு நல்ல பேர் கிடையாது, அதனால் சண்டை போடாத அப்படின்னு ஒரு இது வரும். இதுக்கு நடுவில் இந்த ட்ரம்ப் பண்ணுற அநியாயம் இருக்குது பாருங்க, அது வந்து ஒரு அளவே இல்லாத ஒரு அநியாயம். அவர் எப்போ பதவிக்கு வந்தாரோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பல தடவை வந்து இந்தியாவை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எந்த ஒரு மற்ற நாட்டையும் இந்த அளவுக்கு அவர் அதிகமாக தாக்கி பேசினதில்லை. இந்தியாவை குறிப்பாக அவருடைய பல ஸ்பீச்சில் வந்து இந்தியாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறார். சமீபத்தில் கூட ஆப்பிள் வந்து காலாகாலமாக அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சைனாவில் தான் வச்சுருக்கிறாங்க, அதை பற்றி அவர் பேசலை. இப்போ இந்தியாவுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எதுக்கு இந்தியாவுக்கு போகிறீங்க, இந்தியாவுக்கு போகாதீங்க அப்படின்னு ஒரு ஆப்பிள் கம்பெனியை கூப்பிட்டு சொல்கிறாரு. எதுக்காக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால், உலகத்திலே நம்பர் 1 கம்பெனி வந்து ஆப்பிள். அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து $4 trillion. அதாவது ஆப்பிளுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மார்க்கெட் கேப். அந்த அளவு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை இந்தியாவுக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துறார். அதுக்கு அடுத்தது ஒரு சீஸ்ஃபயர், போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் பண்ணணும், இவர் அமெரிக்காவில் உட்காந்துன்னு அதை பண்ணுறாரு. அவர் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்ப சொல்கிறாரு நான் தான் பண்ணேன். அதுவும் சொல்கிறாரு, நான் வந்து 2 பேர் ஏதாவது சண்டை போடுறேங்க, யாராவது 2 பேர் சண்டை போட்டால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஏன்பா சண்டை போடுறீங்க, சமாதானமாக போங்கப்பா அப்படின்னு எல்லாருமே தான் அறிவுரை சொல்லும். அந்த அறிவுரை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள் சண்டை நிறுத்தலைன்னா நான் 2 பேர்கிட்டையும் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு நான் மிரட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ அவர் யார் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை அறிவிக்கிறது? ஆனால் இந்திய தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் வந்து எங்ககிட்ட வந்து கெஞ்சிச்சு, அதனால தான் நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து கெஞ்சினா நம்ம எதுக்கு போரை நிறுத்தணும்? நம்ம அது என்ன, ஒருத்தன் வந்து நம்மகிட்ட கெஞ்சும் போது நம்ம கண்டிஷன்லாம் போடலாம் இல்லையா? நம்ம என்ன கண்டிஷன் போட்டோம், அவங்க என்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்குனாங்க, அந்த இது எதுவும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பித்த உடனே அவர் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் டோனை மாற்றிருக்கிறாரு. எப்படி டோனை மாற்றிருக்கிறாருன்னா, செந்தில் தான் மாப்பிள்ளை, ஆனால் அவர் போட்டுங்கிற சட்டை என்னது இல்லை அப்படின்னு சொல்கிற டோனில் இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி செந்தில் தான் மாப்பிள்ளை, ஆனால் அவர் போட்டுங்கிற சட்டை என்னது இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் கொஞ்சம் டோனை மாற்றிருக்கிறார். ஆனால் இப்போவும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் சமாதான பேச்சுவார்த்தையை இது பண்ணேன், முடித்து வச்சேன், அதை தான் அவர் திரும்ப சொல்கிறாரு. அப்போது அடுத்த கேள்வி, அப்போது அமெரிக்காவுக்கு எதிராக
அமெரிக்கா தான் வந்து F-16 ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு. அமெரிக்கா நினச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு உண்டான IMF லோன் $1 பில்லியன் தடுத்து நிறுத்திருக்க முடியும். எந்த ஒரு இடத்துலையுமே அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு இந்தியாவை வந்து ஒரு படி மேலே வச்சு பேசலை. ரெண்டு பேருக்கும் காமன் சென்ஸ் இல்லை, இப்போ ரெண்டு பேருக்கும் காமன் சென்ஸ் வந்தது, அதனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்கன்னு பேசுகிறாரு. அடுத்து நான் சொல்கிறேன் 2 கிரேட் நேஷன்ஸ் அப்படின்றாரு. இந்தியா எனக்கு நண்பர்கள் தான், ஆனால் பாகிஸ்தானா எனக்கு நண்பர்கள் தான்றாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் பேசும்போது தராசில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சமமாக வைத்து பேசுகின்றார். சில நேரங்களில் பாகிஸ்தானை சற்று உயர்வாகவே பேசுகின்றார். அந்த $1 பில்லியன் இது பண்ணது அமெரிக்கா தான் வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அமெரிக்கா நினச்சிருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இது வந்து வாருங்கிறது கடைசியில் இட் ஹஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் வார். இங்கே இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து இதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இது போயின்னு இருக்கு. ஆனால் ரியல் வாரில் என்ன நடந்தது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியலை. ஸோ ஒரு இராணுவ அதிகாரிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. பாகிஸ்தான் சொல்கிறாங்க நம்ம நாட்டு ஃபைட்டர் ஜெட் 5 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டுட்டோன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரே இன்னும் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்றாரு. ஆனால் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கடைசி வரைக்கும் முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் இவங்க வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து இதை சொல்கிறதுனால நம்ம தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. அவரே சொல்கிறாரு, ஒரு போர் அப்படின்னு நடக்கும்போது நம்ம பக்கம் லாஸ் வர்றது சகஜம்தான், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் கேள்வி என்னென்னா, இது டேக்ஸ் பேயரோட மணி தான் அங்கே வந்து லாஸ் ஆகிருக்குது. அதில் டேக்ஸ் பேயர் வந்து ஒரு அவங்களுக்கு உண்மை தெரியணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து தப்பே கிடையாது. ஒரு சண்டை நடக்கும்போது ஒரு சட்டை கீழே தான் செய்யும், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது உண்மை நம்ம மக்களுக்கு தெரியணுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு சண்டைனோ ஒரு எதிரினோ பார்க்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே வந்து அரசியலாக்கப்படுகின்றது. ஸோ அதுதான் இங்கே வந்து பிரச்சனை. சரி, நம்ம அதை விட்டுருவோம். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து எப்பவுமே சொல்லேன், ஒரு சண்டையில் வந்து போர் அப்படின்னு வந்ததுனால் யாருக்குமே வந்து வெற்றி தோல்வி கிடையாது. சிலருக்கு அதிகமான தோல்வி, சிலருக்கு குறைவான தோல்வி, அவ்வளோதான். அந்த லெவலில் தான் இது இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அரசியலாக்காதீங்க, இதை வந்து இந்து முஸ்லீம்னு மாற்றாதீங்க, இந்தியர்கள் பாகிஸ்தான்னு பாருங்கள் இல்லைங்களா. அரசியல் வேற, சண்டை வேற, எதிரி வேற. இங்கே எதிரி வந்து பாகிஸ்தான், முஸ்லீம் கிடையாது. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே அரசியலாக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய மெசேஜ். சரி, இப்போது இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை விட்டுருவோம். இப்போ அடுத்த இங்கே வருவோம், அமெரிக்காவுக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குச்சந்தையில் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏற்கனவே இங்கே பல குற்றச்சாட்டுகள் நமக்கு இருந்துன்னு தான் இருக்குது. இந்த ஜேன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு, அமெரிக்காவை சேர்ந்த ஹெட்ஜ் ஃபண்டு இங்கே எல்லா மேனிப்புலேஷனையும் பண்ணுறாங்க, இந்திய பங்குச்சந்தையில் நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்கே தொடர்ந்து இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ இது அமெரிக்காவிலையும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 22,000 16,500 வந்தது. அது கிட்டத்தட்ட 30% ஃபால். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 30% ஏறி ஆயிடுச்சு. ஸோ ட்ரம்ப் இப்போ பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் 30% இறங்கி 30% ஏறுதுன்னா 60%. யோசனை பண்ணி பாருங்கள், 60% மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இந்த வர்த்தக போர் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணார், என்ன சொல்கிறது,
எதிரி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறான்னும் போது போய் அடிக்க வேண்டியது, எதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பின்னாடி ஓடியாந்துட வேண்டியது, திரும்ப எதிரி வீக் ஆனான்னு அடிக்க வேண்டியது. ஸோ இந்த கேம் தான் நடக்கும். இப்போ என்ன பண்ணாரு, எதிரிகள்லாம் வீக்கெண்ட் நினச்சின்னு போட்டு எல்லாரையும் சாத்து 245% டேக்ஸு, 50% டேக்ஸ், 100% டேக்ஸ்னாரு. அப்புறம் கடைசியில் அமெரிக்காவுக்கு பெரிய பாதகமாகவே என்ன பண்ணாரு, அப்படியே பின் வாங்கிட்டாரு. அப்படியே பின் வாங்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்குது, பரவாயில்ல அப்படின்னு பங்குச்சந்தைகள்லாம் ஏறின உடனே இவர் என்ன பண்ணாரு, திரும்ப எதிரிகள் மேலே கை வைப்பார். ஏதோ ஒரு வகையில் இப்போ நேற்று என்ன செய்தி வந்திருக்குதுன்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்க குடிமகன்கள் அல்லாதவர்கள் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு பணத்தை அனுப்பணும்னு சொன்னால் அதுக்கு வந்து 5% டேக்ஸு. உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலையுமே இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஏழ்மையான நாடுகள், அந்த ஏழ்மையான நாடுகள் அவங்க பணம் வந்து வெளியே போச்சுன்னா அதனால் அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு இது வந்து கேபிட்டல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்முடைய பங்குச்சந்தைகள் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிச்சிருச்சு. அப்போ அமெரிக்கர்கள் மொத்த பேரும் இந்த பங்குகளை விற்றுட்டு அந்த பணத்தை அவங்க வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போனாங்கன்னா இப்போ பங்குச்சந்தைகள் ரொம்ப அதிகமாக சரியும், அது நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லை வெளிநாட்டினர் வந்து இங்கே பங்குகளை விற்றாலுமே அந்த பணத்தை அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அவங்க வந்து ஐயோ நம்ம பயந்து போய் விற்றாலும் என்ன பிரயோஜனம், அந்த பணத்தை தான் எடுக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஒரு கொஞ்சம் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் இதுவாகும். ஆனால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இன்றைக்கும் வந்து அமெரிக்கா வந்து உலகத்தில் நம்பர் 1 பொருளாதாரமாக தான் இருக்கிறாங்க. அங்கே போய் ஏதோ ஒருத்தன் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு இப்போ அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறான். அவன் உங்கள் அப்பா அம்மாவுக்காக கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்றானவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும் இல்லையா, அந்த பணத்துக்கு வந்து 5% டேக்ஸு அப்படின்னு சொன்னால் இது இந்தியாவோட மோசமாக இருக்குது. இந்தியாவிலேயே அதை என்ன பண்ணாங்க, இந்தியர்கள் வந்து பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது 20% டிசிஎஸ் இருக்குது. அது டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். அதான் அந்த டேக்ஸை கட்டிடுறீங்க, ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸில் அதை கழிச்சிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் அது கிடையாது, நீங்கள் 5% கொடுத்தது தான் இல்லைங்களா. இது வந்து எப்படி வந்து ஒரு நாடு வந்து இப்படிலாம் யோசனை, இதில் வேறு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வே ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டி இருக்குதுன்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த பங்குச்சந்தைகள் இறங்கினா கொஞ்சம் பின்வாங்கிறதும், பங்குச்சந்தைகள் ஏறினா திரும்ப எதையாவது பேசி பங்குச்சந்தை இறக்கி விடுறதும், இந்த ஆட்டம் வந்து அங்கே கண்டிப்பாக தொடரும். பங்குச்சந்தை வந்து அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ் வந்து பங்குச்சந்தையை நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அமெரிக்காவில் ரொம்ப நாட்களாகவே இருக்குது. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு பங்குச்சந்தை ஏறிடுச்சு அதனால் நம்ம பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா திடீர்னு எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஆரம்பித்து தொலையும். ஸோ அதுதான் இப்போ பங்குச்சந்தையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ என்னென்னா வந்து ஒரு 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 பங்குச்சந்தை வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு அரசாங்கம், நிலையான அரசாங்கம் இருக்கணும், நிலையான கொள்கைகள் இருக்கணும். ஸோ அந்த நிலையான அரசாங்கங்கள் இருக்குது, ஆனால் நிலையான கொள்கைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அமெரிக்காவில் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலையான கொள்கைகள் இல்லை. இந்த இந்தியாவில் இந்த போர், இந்து முஸ்லீம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தெளிவான கொள்கைகள் இல்லை. ஸோ இதனால் வந்து பங்குச்சந்தைகள் எப்போ வேண்டாலும் திரும்ப பிரச்சனைக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அடுத்த சில நாட்கள்ன்ட்டு. இதுக்கு நடுவில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, மூடி அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து அமெரிக்காவினுடைய ரேட்டிங் சொல்லுவாங்க, AAA ரேட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங்கை வந்து ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி வந்த உடனே அதாவது அமெரிக்காவில் என்னென்னா, அமெரிக்காவில் வந்து பங்குச்சந்தைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே 1 மணி நேரம் வந்து தொடர்ந்து நடக்கும். அது வந்து போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்க பங்குச்சந்தைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி வந்தது, போஸ்ட் மார்க்கெட் டைமில் வந்தது. அந்த போஸ்ட் மார்க்கெட் 1 ஹவர்லேயே வந்து கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1%, S&P 500 ஒரு 0.5% கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரங்களில் பங்குச்சந்தைகள் மீண்டும் கொஞ்சம் வாலட்டைல தான் இருக்கும்.
ஸோ பட் ஆனால் இது வந்து பங்குச்சந்தையை பற்றிய வீடியோ கிடையாது. இது வந்து அமெரிக்க அரசாங்கத்தும் இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் சரியில்லை, அதை அவங்க 2 பேருமே கொஞ்சம் மாற்றிங்கன்னா 2 நாட்டுக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவினுடைய அப்ஜெக்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.